மாஞ்சோலை அப்படின்னு ஒரு பேரை கேட்டதுமே நமக்கு இரு விதமான உணர்வுகள் வரும். ஒரு பக்கம் அங்கே ஏதோ பிரச்சனை, மக்கள் எல்லாம் வந்து அழறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் எவ்வளவு அழகான டூரிஸ்ட் பிளேஸ் தெரியுமா, அங்கே ஒரு டைமாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு இரு விதமான மனநிலைகள் நமக்கு இருக்கு. ஆனால் இந்த மாஞ்சோலைக்கு பின்னாடியாக ஒரு மிகப்பெரிய வரலாறும் சோக கதைகளும் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. மாஞ்சோலை திருநெல்வேலியிலிருந்து அம்பாசமுத்திரம் போகக்கூடிய வழியில 4500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான பசுமையான ஒரு பகுதி தான் இந்த மாஞ்சோலை. மாஞ்சோலை அப்படின்றது ஒரே ஒரு இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே 4-5 கிராமங்கள் இருக்கு. மாஞ்சோலையோட சேர்த்து காக்காச்சி, நாலுமுக்கு, குதிரை வெட்டி, ஊத்து அப்படின்ற இந்த 4 பகுதிகளையும் சேர்த்து தான் வந்து மாஞ்சோலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாஞ்சோலையை நடத்திட்டு இருக்கிறது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம். இந்த தனியார் நிறுவனம் இப்போ எங்களால் இதுக்கு மேலே வந்து இந்த எஸ்டேட்டை நடத்த முடியாது, அதனால நீங்க எல்லாருமே வந்து வெளியில போயிடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வெளியில துரத்துறாங்க. இப்போ இந்த தனியார் நிறுவனம் எங்களை துரத்திட்டா நாங்க எங்க போவோம்? எங்களுடைய 5 தலைமுறை வந்து இங்கதான் இருந்திருக்கோம். இந்த எஸ்டேட் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நாங்க இது வரைக்கும் வந்து வீடு அப்படிங்கிறது வந்து தனியார் நிறுவனமே எஸ்டேட்ல பொதுவாக வந்து எஸ்டேட்டுகளில் வேலை செய்யக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து வீடு அப்படிங்கிறது வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வீடு கொடுத்துருவாங்க. அதனால வீட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதே போல் இங்கே இருக்கிற மக்களும் வந்து வீட்டெல்லாம் இவங்களே கொடுத்துட்டாங்க. நாங்கள் நகர பகுதிக்கு, டவுனுக்கு நாங்கள் போனதில்லை, இந்த தனியார் கம்பெனி நம்பியே நாங்கள் வாழ்ந்துட்டோம். அது போக எங்களுக்கு வந்து வேற வேலை தெரியாது, இலை பறிக்கிற வேலை தான் தெரியும். அந்த தேயிலை பறிக்கிறதவே நாங்கள் தொழிலாக வச்சுட்டு இதுக்கு மேலே நாங்கள் போய் எங்கே வந்து போய் வேலை செய்ய போகிறோம்? அப்படி நாங்கள் வேலைக்கு ஒரு வேலை போகிறதாக இருந்தாலும் வேற வேலையில் இருக்கவங்க எங்களை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அப்ப இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் ஏன் மக்களை வந்து வெளியே அனுப்புறாங்க? இவங்க வந்து இத்தனை நாளா வந்து மக்களை வச்சுட்டு இருந்தாங்கல்ல, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கும்போது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்ற இந்த தனியார் நிறுவனம் வந்து 1929 சிங்கம்பட்டி ஜமீன் கிட்ட இருந்து இந்த நிலத்தை வந்து குத்தகைக்கு 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த குத்தகைக்கு வாங்கினதுக்கு ஏன் பாம்பே பர்மா இந்த குத்தகைக்கு வாங்கினதுக்கு பின்னாடியாக ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து ஒளிஞ்சிருக்கு. சிங்கம்பட்டி ஜமீன், தேனி பகுதிகளை ஆட்சி செய்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் சிங்கம்பட்டி ஜமீன். அதுக்கு பக்கத்துல திருவிதாங்கூர், கேரளா பக்கத்துல இருக்கிற திருவிதாங்கூர் பகுதியில் இருக்கிறவங்க தான் திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மா அப்படிங்கிற இளவரசர். அந்த இளவரசருடைய அப்பா இறந்து போயிட்டாரு. அப்போ அப்பா இறந்து போயிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த வாரிசுரிமைங்கிறது யாருக்கு வரும்? நம்முடைய பையனுக்கு தான் வரும் இல்லையா? அப்ப இந்த மார்த்தாண்டவர்மா ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. இவரை முன்னணியா வச்சுட்டு அவங்களுடைய அம்மா, நம்முடைய மார்த்தாண்டவர்மாவுடைய அம்மா உமையம்மை தான் வந்து அங்க ஆட்சி புரியுறாங்க. 17ஆம் நூற்றாண்டுல, இதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டுல நடக்குது. 1706 இருந்து 58க்குள்ளாக ஒரு போர் நடக்குது. இந்த போர் இந்த திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மாவுக்கும் 8 வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு சிற்றரசருக்கும் நடக்குது. அப்போ தங்களுக்கு உதவி புரியணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கம்பட்டி ஜமீனை வந்து திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மா கேட்டுக்கிறாரு. அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்மளுடைய சிங்கம்பட்டி ஜமீன் அவருடைய மூத்த மகனை வந்து அனுப்பிச்சு வைக்கிறார், போருக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். போருக்கு அனுப்பிச்சு வச்ச உடனே இவங்க 2 பேத்தினுடைய போர்ல திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மா வின் பண்ணிடுறாரு, வெற்றி பெற்றுறாரு. ஆனா நம்முடைய சிங்கம்பட்டி ஜமீனுடைய மூத்த மகன் இளவரசர் வந்து இறந்து போயிடுறாரு. சரி, நம்மளை நம்பி வந்தவங்களை இப்படி நம்ம வந்து இறக்க விட்டுட்டோமே போர்ல, இவங்களுக்கு ஏதாவது நல்ல சிறப்பான ஒரு கைமாறு செய்யணும்னு சொல்லி திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மா 74,000 ஏக்கர், இப்போ மாஞ்சோலை இருக்கக்கூடிய பகுதி, திருநெல்வேலி இந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய 74,000 ஏக்கர் நிலத்தையும் 5 கிராமத்தையும் 8 கோயில்களையும் வந்து சிங்கம்பட்டி ஜமீனுக்கு எழுதி வச்சிடுறாரு. அப்படிதான் இந்த பகுதிகள் நம்முடைய சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்து சேருது. சிங்கம்பட்டி ஜமீனுக்கு வந்து இந்த 74,000 ஏக்கர் காடும் அப்படியே அது ஒரு பக்கம் இருக்கு. சிங்கம்பட்டி ஜமீன் வந்து இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ சிங்கம்பட்டி ஜமீனுடைய 30வது இளவரசரான சங்கர சிவசுப்பிரமணிய ராஜா அப்படின்றவர் சென்னையில படிச்சுட்டு இருக்காரு. அப்ப சென்னையில படிச்சுட்டு இருக்கிற அந்த ராஜா ஒரு கொலை வழக்குல வந்து மாட்டிக்கிறார். இந்த கொலை வழக்கே வந்து தமிழ்நாட்டுல தீர்க்கப்படாத மர்மமான ஒரு கொலை வழக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் வந்து சொல்றாங்க. அந்த கொலை வழக்குல மாட்டிக்கிற இந்த ராஜாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கம்பட்டி ஜமீன் வந்து நிறைய வழக்குகளை வந்து மேற்கொள்றாரு. நிறைய செலவு ஆகுது. இந்த செலவு எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாத இந்த சிங்கம்பட்டி ஜமீன் என்ன பண்றாங்கன்னா 74,000 ஏக்கர்ல
8373 ஏக்கர் நிலத்தை வாடியா குழுமத்துக்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடுறாங்க. ரொம்ப ரொம்ப குறைந்த ஒரு கட்டணத்துல 3 லட்சம் ரூபாய்க்கு 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகைக்கு விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இந்த வழக்கில் வந்து ஆஜரான வக்கீல்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வாடியா குழுமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து பரப்பப்படுது. எது எப்படி இருந்தாலும் வந்து 8300 ஏக்கரை வாடியா குழுமத்துக்கு சிங்கம்பட்டி ஜமீன் 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகைக்கு எழுதி கொடுத்துறாரு. இப்போ இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து இந்த 8300 ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்க போய் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகுறாங்க. இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாடியா குழுமத்தினுடைய ஒரு பகுதி தான் இவங்க முதல் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மால இருந்து மரத்தை ஏற்றிட்டு வந்து மர வியாபாரம் தான் வந்து செய்யறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஏதோ ஒரு தொழிலை இறங்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக அன்னைக்கு வந்து தேயிலை தொழில் வந்து இருக்கு. உடனடியாக நம்ம வந்து ஒரு எஸ்டேட்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 8000 ஏக்கர்ல 1000 ஏக்கர்ல வந்து தான் இந்த 5 கிராமங்களை உள்ளடக்கி தேயிலை தோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. இப்போ வால்பாறை, நீலகிரி போன்ற இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்டுகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த எஸ்டேட்டுகள் எல்லாம் பிரிட்டிஷாரால் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த மாஞ்சோலை அப்படிங்கிறது இந்த பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனால ஒரு தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமுமே கூலி தொழிலாளிகளாக, அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வேலை பார்த்தது நம்ம மக்கள் தான். இந்த வாடியா குழுமம் தான் பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி, கேரளால இருந்து மக்களை கூப்பிட்டு வந்து இங்க வந்து இந்த தேயிலை தோட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்குனதுக்கு பிறகு மற்ற இந்த 8000 ஏக்கர் போக 74000 ஏக்கர்ல மற்ற இடமெல்லாம் சிங்கப்பட்டி ஜமீனுக்கு தான் சொந்தமாக இருக்குது. 1948 தமிழ்நாடு ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தின்படி 1952 ஜமீன் கிட்ட, சிங்கம்பட்டி ஜமீன் கிட்ட இருந்த இந்த 74000 ஏக்கர் நிலத்தையும் அரசாங்கம் வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ கைப்பற்றினதற்கு பிறகு வாடியா குழுமம் அதை எதிர்த்து முதல்ல வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. நாங்க இவங்க கிட்ட 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு வாங்கியிருக்கோம், இவங்க எப்படி இந்த நிலத்தை எங்க கிட்ட இருந்து வந்து புடுங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வழக்குல 1958ஆம் ஆண்டு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 99 ஆண்டுகள் குத்தகை முடிகிற வரைக்குமே வந்து இந்த கம்பெனி, இந்த தனியார் கம்பெனியை வந்து அந்த இடத்தை வந்து வச்சிருக்கலாம், அதுக்கு பிறகு அரசாங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் முறையா இப்படி தங்களுடைய நிலத்தை பிடிங்கிறதுக்காக எதிர்த்து போன வழக்குல வந்து வின் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி 1976 2வது முறை வந்து இதே எஸ்டேட்டை அரசாங்கம் எடுத்துவதற்காக இன்னொரு கேஸும் வருது. அதை எடுத்தும் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. 1976 களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் வந்து உருவாக்கப்படுது. இந்த களக்காடு புலிகள் காப்பகத்துல தான் இந்த 74000 ஏக்கர் பகுதிகளும் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டும் கூட வருது. இந்த 74000 ஏக்கர் பகுதியில் அரசாங்கத்திற்கு ஆல்ரெடி சொந்தமா இருக்கு. அப்ப இந்த 8000 ஏக்கரும் வந்து புலிகள் காப்பகத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு வந்து தொடுக்கப்படுது. அந்த வழக்கு 1978 போடப்பட்டு 2017 தான் வந்து வழக்கினுடைய தீர்ப்பு வருது. அப்பையும் வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிச்சயமாக 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகை எழுதியிருக்காங்க, அதனால அந்த இடமும் கூட இந்த தனியார் நிறுவனத்துக்கு தான் சொந்தம், அவர்களுடைய குத்தகை முடிஞ்சதற்கு அப்புறமாக வந்து நீங்க அரசாங்கம் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் தனியார் நிறுவனம் வந்து வேற எந்த இடத்துலையும் வந்து புதிதாக தேயிலை தோட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு உரிமை கிடையாது, இருக்கிற தோட்டத்தை நீங்க வச்சு உங்களுடைய எஸ்டேட்டை நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 2 வழக்குலையுமே வந்து வின் பண்ணி தங்களுடைய எஸ்டேட்டை வந்து தக்க வச்சுக்கிட்ட இந்த வாடியா குழுமம் 2028 தானே வந்து தங்களுடைய குத்தகை வந்து முடியுது. அதற்கு இன்னும் 4 வருஷம் இருக்கிறதுக்குள்ளாக ஏன் மக்களை வெளியே போகணும் இப்படின்னு சொல்றாங்க, ஏன் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அவர்களுக்கு வந்து இந்த தொழில வந்து எங்களுக்கு பெரிய லாபம் இல்லை, தேயிலை வந்து இன்னைக்கு லாபகரமற்ற தொழில்னு சொல்ல முடியாது, லாபகரமான தொழில் தான், ஆனா அதை தாண்டி மற்ற தொழில்கள் மீது நாங்க வந்து எங்களுடைய முதலீடை வந்து போட போறோம் அப்படின்னு ஒன்று சொன்னாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ முதல் மாதிரி தேயிலை பறிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் வந்து குறைவாக தான் வராங்க, அதனால எங்களுக்கு இது லாபகரமான தொழில் எல்லாம் கிடையாது, அதனால இந்த 4 வருஷம் மக்களுக்கு என்னெல்லாம் நாங்க செய்யணுமோ அவங்களுடைய பென்ஷன் ஆகட்டும், அவங்களுடைய சர்வீஸ் தொகையாகட்டும் எல்லாத்தையுமே நாங்க வந்து கொடுத்துட்றோம், அதனால இந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க இதுக்கு முன்னாடியே நாங்க முடிச்சுட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொல்றாங்க.
இதற்கு இடையில 1999 ஜூலை 23 இந்த தமிழ்நாடே அதிர்ந்து போன ஒரு சம்பவம் நடக்குது மாஞ்சோலையில். அன்னைக்கு தான் மாஞ்சோலை அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கிறதே, மாஞ்சோலை அப்படின்னு ஒரு தேயிலை தோட்டம் இருக்கிறதே வந்து மக்களினுடைய பார்வைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வருது. இடையில 1998 அரசாங்கமும் இந்த தனியார் கம்பெனியும் சேர்ந்து மக்கள் மீது நடத்திய ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. ஜூலை 23 வந்து அன்றைக்கு கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.